ஷேய் எப்பா விஷ்ணுவை பேசுகிறேன்ப்பா. தமிழ்நாடு முழுவதும் கோயிலில் கலாண்டிருப்பான் அதிகாரி எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கானா பத்திரப்பதிவு வென்று சாட்சிக்கு எழுத்து உள்ள எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் வருது ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படி வீசிக்கிட்டு போதை பார்க்கணும். இப்போ இந்த வீசலில் கணக்கு எடுக்காரு கீழே குத்திட்டாருப்பா. குத்தியில் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் அவள் மாட்டி பேங்க் வரவு சில வரைக்கும் பிடிப்பான். டக்குன்னு எடுத்துருவான். ஒரு ஆதார கார்டில் 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே டைம் இல்லைன்ட்டார். 5 நிமிஷம் தான் பிடிச்சி கட்டன்னு அடி கொடுக்க கக்குவான்ல. ஆணும் பெண்ணும் அதிகாரி பூரா கக்குவான். அதே மாதிரி அரசியல்வாதியும் கக்குவான். எம்எல்ஏக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம், மந்திரிக்கு 1.5 லட்சம், இவனுக்கு 1.25 லட்சம், யாருக்கு முதலமைச்சர். இதே ஜோலி இந்த பேய்களுக்கு. இதை வாங்குதான், இதையும் திங்கான். அடுத்து எல்லா கணக்குலையும் ஓட்டை அடிக்கான், 2ஆம் நம்பரை தயாரிக்கான், 2ஆம் நம்பரை விடுதான். பூரா சன் டிவி சார் டிவி எல்லா காலையும் அனைத்து உள்ள நாங்கள் இதெல்லாம் நடத்தோம்னு எல்லா கணக்கு வச்சு அவன் ஆட்டி அவன் உள்ளே மாட்டி எல்லா கழுதையும் அமைச்சர்லேருந்து கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலைக்கான்ல. எப்போ பேங்கு எல்லா கழுதையும் பிரைவேட்டில் வேலைக்கிறோன்னு பிடிப்பார். எல்லா கணக்கும் உள்ளே சீலை அடித்து விட்டுட்டார். சீலை குத்திட்டார் ஒரு குத்து. இப்போ சீலை குத்துட்டாரு என்ன அர்த்தம்? இவர் எல்லாம் லாக் பண்ணி சீலை அடித்து பூட்டிடுவார். அப்படிமாரு. அப்போ தாண்டா கணக்கே வரும் அப்படிமா. ஒருத்தன் ஆடா அப்படி தாண்டா கணக்கு வருமா. ஏழை எளிய மக்கள் சொல்லுவான், ஆஹா புட்டிச்சு பின்னி எடுக்காரு. பூரா 2ஆம் நம்பரை விட்டு பூரா இதான் 2ஆம் நம்பர் அப்போ தான் தெரியும். ஏழை எளிய மக்கள் பூரா உள்ளவனுக்கு அப்போ தான் தெரியும் 2ஆம் நம்பரா இது பூரா. அப்போ உழைச்சி சாப்பிட்டு இது கிடையாதா? ஐயா அதான் துவைச்சி எடுக்காரு ஐயா அப்படியேம்பான் ஆணும் பெண்ணும். அப்போ அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலைக்கிறோம் அனைத்து பேங்க்லேயும் 2ஆம் நம்பர் தானே ஓடுதுப்பா. பேங்கு கவர்மெண்ட் பேங்கு பிரைவேட் பேங்கு 2ஆம் நம்பரை ஓடுது. அதுக்கு சீலை குத்திட்டாரு, எல்லாமே குத்திட்டாரு. நீ முழிச்சு பார்த்து ஆட்டி விட்டு 8 நாட்டு சனி